கண்ணாட்டி ஓய் மாமா தாழ்வாடி மாவனே மாமா ஓய் மாமா ஓய் டேய் மாமா ஓய் கப்பல கோய்ப்புண்டா நடா பாயா ஏற்பட்ட ராஜா தம்பில ஒரு பூமர்காரன் வந்துக்கறானா அரே பூமர்காரன்டா இவரா நானடா யாருடா நானே ஆச்சுவா ஏய் போடா காலையில வந்தா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் டேய் அவன் சொன்னான்டா நீ என்ன பார்த்து உன்னை பார்த்து என்ன பார்த்து ஏய் நம்ம ஊர்ல மாடு ஒதுக்குது சாங்கனே ஓட்டி மாடா ஏய் மாடா வந்து அப்படினே ஆமா ஓட்டி போனா ஓட்டி போய் 3 மாசம் ஆகுது 3 மாசம் ஆகுது அந்த சாங்கனு சென்னையில கேட்டுனு வா அப்பா பூமாண்டிகாரே யார பாத்துறா உன்னை பார்த்துங்க ஏய் மாமா மணியா பூமாண்டிகாரே ஏய் மாமா மணியோ நான் கேட்க போறேன் ஆமா அவன் ஊருக்கு மாடு ஓட்டி போறாங்க சாமியா உனக்கு சொன்ன அஞ்சவன் யாரு யாரு அவன் வீட்டுல இருந்து மாடு ஓட்டி பாடிய அந்த சாமி சனியாகுதா சனை இல்லாம நீதான் பேக்கு தேங்கன்னு எப்படா சண்டை போடும் எப்படி எப்படி சாகன் டேய் பணம் கொடுத்தலையா பாடா ஈசைய தலையா டேய் சாங்கனு எப்படி சென்னையா இருக்குன்னு வந்து கேக்குறாரா சாங்கனு சென்னையில போச்சு எப்படி சென்னை ஆகும் முதல்ல சாங்கனா முதல்ல சாங்கனா சனப்படாது எப்படி போச்சு சென்னை முதல்ல சாங்கனா பண்ணாதான் போச்சு சென்னை பண்ணாது அவன் செவரு எதிர்ன பையன் அவன் என்னடா யாருன்னு தெரியாம விவரம் தெரியாம எப்படி வந்தா பாவட கட்டிடுவா எவ்வளவு போய்பிட்டா நாய் வரும் அந்த யாரு விளக்கமா சொல்லுவோம் ஒரு ராஜா வந்தாரு
100 புள்ள ஒரு பொண்ணுன்னாரு வீட்டுல அதை விட ஜாஸ்தி ஆகுதாப்பா 3. 103 பேருக்கு பின் பிறந்தது ஒரே தங்க காந்தாரி. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு. ஆமாண்டா. இந்த 2 குடும்பம் போது வேற குடும்பமே வாழடா. 103 பிள்ளைகளிலே முதன்மையாக பிறந்தவர் என்னுடைய நாமதேயம் ஜாமுனி. வாழ்க வாழ்க மாமா. அப்படி ஜமுனிலே நடுநிலத்தை இருக்கக்கூடிய பூவை நீக்கினார் சனி. சனி அது யாருக்கு? அதை சொல்லுங்க. நம்பினோரை கரை ஏற்றுவே, நம்பினோரை கரை ஏற்றுவே, நம்பினோரை கரை ஏற்றுவே. எனக்கு அவனையே துளைக்கு வந்த சனின்னு சொன்னா இருக்குதுங்க. ஒரே தந்தையான காந்தாரியை அத்தியாபத்தை ஆளக்கூடிய சிறுதாட்ட மாமன்னனுக்கு வேகம் செய்து வைத்தோம். அண்ணவனுக்கு பிறந்தவர் 100 பிள்ளைகள். 100 பிள்ளைகள் மூத்தவன் துரியோதனன். ஐயோ எங்களுடைய நாங்களும் 103 பேர்கள். ஆனால் துரியனோ அம்மான்கள் என்று பாராமல் 102 தம்பிமார்களின் நயவஞ்சமாக கொன்றான். நயவஞ்சமாக கொண்டுட்டான். நான் ஒருவன் மட்டும் எங்கினேன். உடலில் இருந்து கொள்ளும் நோய் போல துரியன் கொட்டத்தை கருவறுக்க வேண்டும். துரியனுக்கு தாயாதிகள் பாண்டவர் செய்த ராசியத்தை கண்டான். பொறாமை கொண்டான். கீழே விழுந்ததாகவும் ஐவர்தேவி பார்த்து நகர்த்ததாகவும் மனதிலே பொறாமை கொண்டான். அத்தியாபுரியிலே மயான மண்டபத்தை செய்து சூதாடி நகர்வரித்து ஐவரை அடிமையாக்கி தேவியான பாஞ்சாலி செய்யாத கொடுமை கிடையாது. கொஞ்ச நஞ்சமல்ல 12 மனம் ஓராண்டு மறுமாசம் கழித்து வந்தார். 13 குறைத்தார்கள். நாடுகளுக்கு ஒருட்டாக கண்ணனை தூதாக அனுப்பி வைத்தார்கள். பகவான் தூது. ஆனால் நாடு தர மறுத்தான். யுத்தத்திற்கு கருதை தட்டினார். நேற்று வரையிலே யாருக்கு ஜெயம்? அதாவது பாண்டவருக்கே ஜெயம். உடனிருந்து அந்த துரியன் கூட்டத்தை கருவறுக்க வேண்டும். நீங்க கருவறுத்துக்கிறீங்க. இன்றைய தினத்திலே 17ஆம் நாள் யுத்தம். இன்னைக்கும் பொக்க போட போறேன். யாருக்கோ வேட்டு சரி ஆகட்டும். இன்றைய தினத்திலே மருமகனான துரியன் அழைத்திருக்கின்றான். அது விரைவாக சென்று காணலாம். அப்படியே வாருங்கள். மகாராஜா தேசத்து மண்ணு என்னுடைய மாமா வந்திருக்கிறாரா?
நேற்றைய 16 நாள் வரையில் செய்த யுத்தத்திலே எனக்கு அபஜயம், அந்த பாண்டவருக்கே ஜெயம். 17ஆம் நாளிலே இன்றைக்கு யாருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து தங்களை அழைத்திய தாங்கள் தான் ஒரு உபாயத்தை தெரிவிக்கிறார்கள். ஒரு யோசனை அப்படியே ஆகட்டும். எனது மனதுக்கு இந்த பெருமை தருமது மகனே, எனது மனதுக்கு இந்த பெருமை தருமது மகனே, எனது மனதுக்கு இந்த
உடன்பிறந்த அண்ணனாகவும் ஆமாம் உற்ற தோழனாக விளங்கக்கூடிய அங்க தேசத்தை ஆளக்கூடிய கண்ணராஜரை அழைத்து சேனாதிபதி வட்டம் கொடுத்து அனுப்பி வைத்தால் பாண்டவை நடக்கூடிய பாண்டிமலை கொள்வதை நிச்சயம். ஆமா என்ன தெரிவிக்கின்றீர்கள்? பாண்டவை நடப்புகிற பாண்டிமனை அந்த ஒருத்த செத்து போட்டானா? 5 தலை நாகத்தை போன்றவர்கள் ஒரு தலை அறுவட்டால் மற்ற 4 தானாவே செத்துருவாங்க. நமக்கு தான் ஜெயம். கண்டிப்பா ஜெயம். அப்படியே தங்களின் சொல் பிரகாரம் அண்ணா கண்ணமகாராஜா வழங்கி இன்றைய யுத்தம் 17ஆம் நாள் யுத்தத்திற்கு சேனாதிபதி வட்டம் கொடுக்கிறேன். எனக்கு வலதுகாரம் போல இருக்க குடியவர் யாரு? கண்ணமகாராஜா. அன்னை விரிவாக அங்கதாசம் சென்று அண்ணா கண்ணமகாராஜாவை நான்